ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம கூலி மூவிலேருந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவங்களோட கேரக்டர் ஆர்க் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து சைமன் கேரக்டர் பற்றி பேச போகிறோம். ஸோ சைமன் கேரக்டர் வந்து எல்லாருக்கும் தெரியும். இப்போ எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபீமேல் ஆடியன்ஸ் மத்தியில் ரொம்ப பெரிய ரீச் ஆகிருக்கு. அவரோட ஈவன் 65 இயர்ஸில் இவ்வளோ பெரிய மாஸ் லுக்கில் வந்திருக்காருன்னு. ஸோ மூவி வைஸில் பார்க்கலாம் வாங்க. மூவி வைஸில் பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டரைசேஷன் சௌபின் கேரக்டர் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதை விட இவர் கொஞ்சம் கம்மியாக இம்ப்ளிமெண்ட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஐ மீன் அந்த மாஸ் ஃபேக்டர் சொல்கிறேன். ஆனால் அவர் வந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவரா அதெல்லாம் சான்ஸே இல்லைங்க. வேறு லெவலில் இருந்தார் அவர், நாகார்ஜுனா சார். ஸோ சைமன் கேரக்டர் ஒரு வேறு லெவல் அவராக தாங்க. ஈவன் அந்த ஹேர் அவர் பின்னாடி அந்த இது பண்ணுறது வந்து ஈவன் எனக்கே அந்த அந்த இது வந்து அட்டாச் ஆகிடுச்சுன்னு சொல்ல. நானும் இது மாதிரி ஹேர் ஸ்ட்ரிப் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ அது வந்து இம்பேக்ட் ஆகுது, அவரோட கேரக்டர் வந்து இம்பேக்ட் ஆகுது. அண்ட் அவரோட மாஸ் வந்து குறைய இல்லைங்க. ஐ மீன் அவரோட இந்த ஏஜ்லேயும் அவர் பண்ணுற இது வந்து பெரிய விஷயந்தான். இந்த ஃபிட்னஸும் பெரிய விஷயந்தான். ஸோ அது வந்து எந்த விதத்திலும் பாதிக்கல. பட் கேரக்டர் ஆர்க் வைஸை பார்த்தா கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. இன்னும் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னை பொறுத்த வரையும் அவரோட கேரக்டருக்கு வந்து ஒரு 3 கொடுக்கலாம். 3 out of 5 வந்து கொடுக்கலாம். பட் அவரை இன்ஃபினைட் ஆகிறாங்க, டவுட்டே இல்லை, இன்ஃபினைட் ஆகிறா ஃபார் ஹிஸ் கேரக்டர். பட் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொஞ்சம் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.